இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 175. கதையோட ஓப்பனிங்ல பருட்டோ அண்ட் சாரடா ரெண்டு பேருமே தீபாவை அட்டாக் பண்றாங்க. தீபாவுமே இவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் பெருசா அடி வாங்கலனாலும் அவன் பக்கத்துல இவங்களால போக முடியல. பிகாஸ் அவனோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனால பார்க்க முடியாம வச்சு அதுக்கு அப்புறமே இவங்க அட்டாக்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அது சுத்தமாவே வேலைக்காகல. எப்படியாச்சும் நம்ம அவன் பக்கத்துல போனா போதும், என்னோட நியூ ரெசிங்னை யூஸ் பண்ணி அவனை நான் டிஃபீட் பண்ணிடுவேன்ற மாதிரி பருட்டோ சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் டைம் எனக்காக வாங்கி விடுன்ற மாதிரி சாரடா கிட்ட கேட்பான். உங்க கூட விளையாண்டு ரொம்பவே போர் அடிக்குது, சீக்கிரமா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு அது என்ன ஃபிளேவர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம அதாங்க தீபா சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம கோணகுமாரும் அண்ட் விக்டர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்குடா டிவைன்ட்ரி எல்லாம் கிரியேட் பண்ற, இவ்வளவு பவர் அப்டேட் பண்ணி நடா பண்ண போறான்ற மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களை மாதிரி பெரிய நேஷனுக்குலாம் எங்களை மாதிரி ஸ்மால் நேஷனோட கஷ்டம் எதுவுமே புரியாதுன்ற மாதிரி அந்த இடத்துல விக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். கோணகுமாரோட ஒரு கையை யூஸ் பண்ண முடியலனாலுமே அந்த இடத்துல ஃபயர்ஸ்ல யூஸ் பண்ண அந்த இடத்துல விக்டர் அதை வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி தடுத்துருவான். பருட்டோக்கு டைம் வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம சாரடா தீபா கூட தனியா சண்டை போட்டாலுமே முடிஞ்ச அளவுக்கு அவ ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல சுத்தமா முடியல. பிகாஸ் டைம் வந்து சுத்தமா அந்த இடத்துல பருட்டோக்கு பத்தலங்க. ஏன்னா இவங்க ரெண்டே பேர் தானே இருக்காங்க, அதனால அவங்களோட லிமிட் வந்து கம்மியா தான் இருக்கு. தீபா ஒரு பக்கம் இவங்க கூட விளையாடுறது ரொம்பவே ஜாலியா தான் இருக்கு. பிரேக் எடுக்கிறதுக்கான நேரம்லாம் இது கிடையாது. என்னோட பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் வந்து அன்பிரேக்கபிளானதுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம விக்டருமே சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. 5 சாக்கர நிச்சயமே அந்த இடத்துல அவன் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்றாங்க. என்னோட கிராண்ட் பாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நம்ம கோணகுமார் ஷாக்ல இருக்க. விக்டர் அவனோட லைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி கோணகுமாரோட கதையை முடிக்க போகும்போது அந்த இடத்துக்கு உரோச்சிமார் வந்து அந்த விஷயத்தை தடுத்துருவான். உரோச்சிமாரை பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கா தான் இருக்கு. உன்னை காப்பாத்ததுக்குலாம் நான் அந்த இடத்துக்கு ஒன்றும் வரல. இங்க இருக்க அஷிராமா செல்ஸ் வந்து என்னோட லெபார்டரியில இருந்தா திருடப்பட்டிருக்கு, அதை திரும்ப எடுத்துட்டு போறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி அவன் சொல்றான். நீ லெஜெண்டரி ஸ்டானினா இருந்தாலும் என்னோட பிளான்ல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அவனை அட்டாக் பண்ண உரோச்சிமாரா அவனோட ஸ்னேக்கை வச்சு விக்டரோட தலையே பிடிங்க போட்டுருவான். ஆனா விக்டரோட ரீஜெனரேட்டிவ் ஜூட்ஸ் மூலமா அவன் தலையை மறுபடியும் கொண்டு வராங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட உரோச்சிமாரோட கையுமே டேமேஜ் ஆகுது. இருந்தாலும் அவங்க கிட்டயுமே ரீஜெனரேட்டிவ் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம உரோச்சிமாரோ அவனோட வின்செலை யூஸ் பண்ணி நம்ம விக்டர் அட்டாக் பண்ண அவன் மூஞ்சி கை காலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெட்டி வர்றான். அவன் ஒரு கால் வந்து கட்ட கால் தான் இருக்கும். ரீஜெனரேட்டிவ் இது வந்து அவன் பெர்ஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உரோச்சிமாருக்கு நல்லாவே புரியுது. விக்டரோ அந்த இடத்துல எனக்கு குறைச்சி இட போடாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு கையை கொண்டு வந்து அந்த இடத்துல நிக்கிறான். சாரடா பருட்டோட க்ளோன்ஸ் ரெண்டுமே தீபாவை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலைகள்லாம் பார்த்தாலுமே நம்ம ரியல் பருட்டோ ரசிகனை கிரியேட் பண்ற அளவுக்கு சுத்தமா டைமே அந்த இடத்துல கிடைக்கல. ஒரு கடத்துக்கு அப்புறம் தீபா கிட்ட பருட்டோ அடி வாங்கி சாவர நிலைமையில வரும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து பருட்டோவை காப்பாத்துறான். யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்சிங்க. நான் ஃபுல்லாவே ரிகவர் ஆயிட்டேன், நம்ம இப்ப சண்டை போடலாம் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டு டீம் 7 அசம்பிள் சொல்லிட்டு அந்த இடத்துல மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒரு ஆவேசத்தோட போய் தீபா கூட சண்டை போட்டாலுமே அவன் அந்த இடத்துல வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கடத்துக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் அடி வாங்கி கீழே வருகிறாங்க. இதோட உங்க கதையை முடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு பெரிய ஸ்டோனை கிரியேட் பண்ணி பருட்டோட கதையை முடிக்க போக அந்த இடத்துல சாரடா வந்து தடுத்துட்டு நான் கண்டிப்பா அந்த இடத்துல தோக்க மாட்டேன், ஏன்னா நான் ஒக்காக ஆக போறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்ல அப்பயே அவளுக்கு ரெண்டாவது டோ மொழி ஷரிங்கன்ல அவக்கன் ஆகுது. மியாவோ விக்டர் தேடி அந்த இடத்துக்கு வர விக்டரோட உண்மையான ஃபார்ம் அந்த இடத்துல அவ பாப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பூ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு நான் ஒரு எத்தனை லைஃபை வாழ ஆரம்பிச்சிருவேன், எவ்வளவு எம்ப்ளாயிஸோட வாழ்க்கையை அழிச்சிருக்க தெரியுமான்ற மாதிரி அந்த இடத்துல கோணகுமார் கேட்க அவங்க எல்லாருமே ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான், அவங்கள எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா தான் ஒரு பெரிய விஷயத்தை என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு அவன் போறாங்க. பார்த்தா அந்த பூவே இவனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான ஃப்ரூட் எல்லாத்தையுமே மனுஷங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல உரோச்சிமாரு சொல்றான். இன்னொரு பக்கம் தீபா கூட இவங்களுமே ரொம்பவே ஆவேசமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம மீட்ஸ்க்கு ஒரு கடத்துக்கு அப்புறம் பயங்கரமா அடி வாங்கி விழுகிறாங்க. ரெண்டாவது நம்ம சாரடாவுமே ட்ரை பண்ணி ரெண்டு பேருமே கிளாஷ் ஆகுறாங்க. நம்ம சாரடாவுமே அந்த இடத்துல அவன் அட்டாக் பண்ணிடுறான். இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம பருட்டோ அவனோட கம்ப்ரஸர் சிங்கனை கிரியேட் பண்ணி வந்து அட்டாக் பண்ண தீபா இதையுமே கேர்லெஸ்ஸா தான் எடுத்துக்கிறான். பார்த்தா அவனோட ஆர்மர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இவனோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்காண்டியுமே அவனோட உண்மையான ஆர்மர் ஃபார்முக்கு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து மாறுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ தாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றான். இன்னொரு பக்கம் உரோச்சிமாரு பிளாக் ஸ்னேக் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அந்த டிவைன் ட்ரீ அழிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கீழே விழுந்த பருட்டோ வந்து இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணி என் கையே போனாலும் சரி என்னோட ப்ரெஷியஸான ஃப்ரெண்ட்ஸை இந்த இடத்துல சாகனா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்ப்ரஸர் சிங்கனை மறுபடியும் கிரியேட் பண்ண அந்த இடத்துல தீபா வந்து டிவைன் ட்ரீ உருக்கி கீழே விழும் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்து என்னோட சூப்பரான மீல யாரா இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்றதுன்னு சொல்லி பயங்கர கோவமா வராங்க. இப்படி பருட்டோ ஒரு பக்கம் கம்ப்ரஸர் சிங்கனை கிரியேட் பண்ண இன்னொரு பக்கம் அவனுமே அவனோட கையை டைமண்ட் மாதிரி மாத்திட்டு ரெண்டு பேரும் அவங்களோட ஃபுல் பவரோட வந்து கிளாஷ் ஆகுறாங்க. உன்னோட இந்த லெவல் ஜூட்ஸ்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாத அப்படின்ற மாதிரி தீபா ஒரு பக்கம் அதிகமா பேச பருட்டோமே அவனோட ரசிகனை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்கேன் சாரடா அந்த இடத்துக்கு வந்து பருட்டோ ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பண்றாங்க. பருட்டோட சூப்பர் ஹை கம்ப்ரஸ் ரசிகன் அந்த இடத்துல தீபாவோட ஆர்மர் மொத்தத்தையுமே நொறுக்கி தீபா அடி வாங்கி பறந்து போய் விழுகிறாங்க. அடி வாங்கி கீழே விழுந்த தீபா வந்து கடைசியில் அந்த ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மேல இருக்க சீலிங் எல்லாமே உடஞ்சவ மேல விழுக ஆரம்பிச்சிருச்சு. கோணகுமார் அந்த இடத்துக்கு வந்து டீம் 7 கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போறாங்க. இவங்க எல்லாரும் வெளியில வர அந்த பில்டிங்லாம் மொத்தமாவே உடஞ்சு கீழே விழுதுங்க. நம்ம பருட்டோவும் மீச்சி கிட்ட இது என்னோட தப்பு தான் என்ன மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்ல பிரச்சனை கிடையாது, இது ஃபாஸ்டாவே ஹீல் ஆயிரும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த நேஷன்ல இருக்க ஏகப்பட்ட பேர் வந்து விக்டர் கிட்ட ஏமாந்துட்டாங்க. மறுபடியும் இந்த மாதிரி அதனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா
என்கிட்ட கேளுங்க, அன்னட்ட மாதிரி மத்த யாருமே சாக்ரிஃபைஸ் ஆயிடக்கூடாது. உரோச்சிமாரு அந்த இடத்த விட்டு கிளம்ப, நீ கிளம்புறியான்ற மாதிரி அந்த இடத்துல கொனகமாரு கேட்பான். நான் ஆல்ரெடி நருட்டோ கிட்ட நோட்டிஃபை பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் சொல்ல, மீச்கி ரிக்கவர் ஆனதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கொனகமாரு சொல்லுவாங்க. எதிர்பார்க்காத விதமா அந்த இடத்துல ஒரு டோனர் கிடைச்சிருப்பாரு. அதாவது அது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய மீச்கி தான் மீச்கிக்கு ஆர்கன் டொனேட் பண்ணியிருப்பான். மத்த விஷயங்களை உங்ககிட்ட விட்டுறேன், பசங்களையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உரோச்சிமாரு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சாரடா அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்க 2 பேரும் பர்ஃபெக்டான ஷேப்லயே கிடையாது, உங்களுக்கு பரிசுல எதுவும் கிடையாது பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து பேசுமான்ற மாதிரி தான் அந்த இடத்துல பருட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு கொனகமாரு வந்து கூப்பிடுறாங்க. டீம் 7 மறுபடியும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அந்த இடத்துல ஃபிஸ்ட் பம்ப் பண்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.